யோ அங்க பாரியா பாரியா, கீழே இருக்கட்டு, அங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கட்டும். நில்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது கிச்சன்ல கொடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் இது கொடுக்க வேணாமா? சும்மா நடிக்காது. ஏன் எப்ப பார்த்தாலும் ஆதியை பத்தி யார்கிட்டயாவது தப்பா பேசுறதுலயே இருக்க? ஏன்னா அவன் தப்பானவன், அவனை பத்தி தப்பா தானே பேச முடியும். நான் எத்தனையோ தடவை சொல்லியும் அதை நீ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நீ எனக்கு சில நல்லதெல்லாம் பண்ணிருக்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ்ல எடுத்துக்காத. உன்னோட கம்பேர் பண்ணா உன்னை விட ஆதி எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அது அப்படியே மறக்க சொல்றியா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கல, யார் செஞ்ச நன்றியவும் மறந்துடணும்னு சொல்லல. அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உகாரு, எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆதி நல்லவன் இல்லை. அவனை கல்யாணம் பண்ணனா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதுல இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இதையே தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி இன்னும் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க போறியோ? நீ நம்புற வரைக்கும். நான் நம்ப மாட்டேன். நீ சொல்ற பொய்ய யார் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இல்ல மீனாட்சி, இங்க பாரு, ஆதி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இன்னும் அவர் என் கழுத்துல தாலி கட்டலனாலும் எனக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. எதுக்கு ஜீவா கிட்ட நீ சத்தம் போட்டுட்டு இருக்க? இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு ஜீவா? நான் எதுவும் பண்ணல மதினி. தேனு, இவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க சொல்லு, இல்லன்னா இங்க இருந்து போக சொல்லு. இவன் இருந்த அந்த கல்யாணமே ஒழுங்கா நடக்காது. ஏய், இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? யாருக்கா இருந்தாலும் ஜீவா நல்லதுதான் செய்வான், கெட்டது யாருக்கும் செய்ய மாட்டான். உனக்கு சொன்னா தெரியாதுக்கா. அம்மாவே இப்பதான் கண் முழிச்சு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாத போலாதான் சொல்ல போறான். இவனை தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லு. சரி, பிரச்சனையை விடு. யாருக்கு அதுலயாவது விழுந்தா கண்ணு காது வச்சு பேசுவாங்க. நீ போ, ஜீவா கிட்ட நான் பேசிக்கிறேன். போ மீனாட்சி. இங்க பாரு ஜீவா, உன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ ஏதோ அம்மாவை நினைச்சு பயந்து இப்படி பேசியிருப்பா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதினி. எதை பார்த்தாலும் நல்லாதான் இருக்கு. அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கூட போட்டுக்கலாம். ஐயோ, என்ன நீங்க? இது எல்லாமே என் தம்பிக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக நான் சேர்த்து வச்சது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. எல்லாமே என் பொண்ணுக்காக ஆசையா பண்ணீங்கன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. என்ன நீங்க யாருக்காகவா செய்யற? மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு, என் தம்பிக்கு பொண்டாட்டி ஆக போறா. அவளுக்காக இன்னும் என்ன வேணா செய்வோம். ஏற்கனவே நீங்க எங்களுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு? தேனு, உன் தங்கச்சி கொடுத்து வச்சவதான். நீங்க ஒண்ணும் பெருசா எதுவும் நகை போடல, ஆனா இவங்க இம்புட்டு செய்யறாங்களே, பெரிய விஷயம்தான். ஏங்க, எனக்கும் செய்யணும்னு ஆசைதான். ஆனா எங்க வசதிக்கு ஐயோ அவ்வளோ. என்ன நீங்க உங்க வீட்டு பொண்ண என் தம்பிக்கு கொடுக்கறீங்க? அதுக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது சூப்பரா இருக்கே. மா, இத பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல? அவர்தான் பாரு. ஹலோ, வந்துட்டீங்களா? ஆல்மோஸ்ட் மண்டபத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன். சரிங்க. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. எல்லாரும் உங்களை பத்தி தான் கேக்குறாங்க. வந்துட்டே இருக்கேன். மீனாட்சி அம்மா இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறீங்களா? நான் கொடுக்கவா?
தானே வரேன், நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரி வந்துருங்க. அவரு வந்துட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. சரிங்க. இன்னும் அம்மா மட்டும் தான் அவரை பார்க்கல. இதோ இப்ப வரதானே போறாரு. சரி, எல்லாம் அழகா இருக்குல்ல. ஆனா ரம்யாக்கா, இதுதான் ரொம்ப நல்லா எல்லாரும் இருக்கு. வந்துட்டு இருக்காங்க, உங்களை கேக்குறாங்க. இதோ வரேம்மா. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நகை எதுவா இருந்தாலும் பாருங்க. இல்ல இல்ல, இதை நீங்க வச்சுக்கோங்க. மீனாட்சிக்கு எது பிடிச்சிருக்குங்கறத அவளே பார்க்கட்டும். நான் அவளை கூட்டிட்டு வரேன். அவ தனியா தான் இருக்கா. பார்த்தேன். வாமா. ஹலோ. இங்கதாங்க இருக்கேன். இதோ வரேன். இதோ ஒரு நிமிஷம், இந்த வந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? அதான் இவ்வளவு இருக்கே, ஏதாவது உனக்கு கண்ணனா தெரியவா போதும். ஐயோ, இந்த மீனாட்சி கல்யாணத்தினால நமக்கு ஒரு நகை லாபம். இது உள்ள வைக்கணும். ரூம்ல மீனாட்சிக்கு கல்யாணத்துக்கு போடுறதுக்காக நகையெல்லாம் வச்சிருந்தேன். அதுல ஒரு ஆரத்தை காணும். ஐயோ, என்னம்மா சொல்ற? நகையை காணுமா? ஆமா, எல்லா நகையும் இருக்கு, கல்லு வச்ச ஆரம் மட்டும் காணும். ஐயோ ஐயோ, நகை அங்கதானே இருந்தது. ஆமா, அத மட்டும் காணும். ஐயோ, உங்ககிட்ட கூட காமிச்சல அந்த கல்லு வச்சது. அப்படியா? அங்க நிறைய நகை இருந்துச்சா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்போ நகை திருட்டு போயிடுச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? பார்த்துட்டேன், காணும். ஐயோ, ஏம்மா நகை யார்கிட்ட பத்திரமா கொடுத்து வச்சிருக்கணும்லம்மா. அதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே இருக்காங்கன்னு கதவை சாதாரணமா கூட்டிட்டு போயிட்டேன். ஐயோ, அது சரி. சொந்த மதம் மட்டுமா வந்திருக்காங்க? மற்ற ஆளுங்க, வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. ஆமாம்மா. இதுக்குன்னே சில களவாணி பயலுக திரிவானுங்க. ஓ, அது என் குடும்பத்துல ரொம்ப வருஷமா இருக்கிற நகை. அதோட விலையே 20 லட்சம் இருக்கும். ஆத்தாடி. ஐயோ, 20 லட்சமா? ஐயோ அம்மா.